கடந்த ஆட்சிகளில் அனைத்து துறைகளிலும் தலைவிரித்தாடிய முறைகேட்டை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீக்கியிருப்பதாக கூறியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் கட்சியின் பதிவு தடை செய்யப்படும் என்பதால்தான் திமுகவுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டதாக தெரிவித்துள்ளார். தலைவிரித்து ஆடிய ஊழல் என்கின்ற கொடிய மக்களுக்கு கேடான ஒன்றை சகோதரர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக வந்த பின்பு அதை நீக்கி இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்ன சாதிக்கணும்? ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு வர நடந்து கொண்டிருந்த அந்த தீங்கினை, அந்த கொடிய நிலைமையை அடியோடு மாற்றி இருக்கிற இதை ஒன்றை விட என்ன ஒரு அரசு செய்ய முடியும்? நான் தேர்தலை புறக்கணிக்கலாம்னா எலெக்ஷன் கமிஷனை புது ரூல் போடுவாங்க. ஒரு தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடணும். 3 மாதத்துக்கு முன்னாடி ரூல் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முடிவெடுத்த மாதிரி வெளியே எலெக்ஷன் நிற்காம இருக்கலாம்ங்கிற ஒரு யோசனை வந்தது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷனே ரத்து பண்ணிடுவாங்க. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியலை. அந்த கட்டத்தில் இனி இதை சகித்து கொண்டு நீடிக்க வேண்டியதான்.